லோகேஷ் கனகராஜ் இதுவரைய 6 படம் எடுத்திருக்காரு. அதை வந்து வரிசைப்படுத்தி சில பேர் போட்டிருந்தாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு வருஷம் போட்டிருந்தாங்க. என்னுடைய வருஷம் என்னன்னா, நான் நம்பர் 1 விக்ரமுக்கு கொடுக்குறேன். விக்ரம் தான் லோகேஷ் கனகராஜ் எடுத்ததுலேயே பெஸ்ட் ஃபிலிம். அதாவது அதில் வந்த மாதிரி கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் வேற எந்த படத்துலையும் வந்ததில்லை. அது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். எதுவுமே திரிச்ச மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரிஜினலாக ஆர்கானிக்காக பிரமாதமாக இருக்கும். இன்க்ளூடிங் அந்த ரோலக்ஸ் முதற்கொண்டு அந்த படத்துக்காக பண்ணது மாதிரி இருக்குமே தவிர சும்மா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தரை போட்ட மாதிரியாக அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ ஆர்கானிக் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ். உலகநாயகன் கமலஹாசனுக்காக விக்ரம் நம்பர் 1. நம்பர் 2 வந்து கைதி. அந்த படத்தோட கதை களமாக இருக்கட்டும், அது எடுக்கப்பட்ட விதம், பாடல்களே இல்லாமல் ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை, அது வந்து நம்பர் 2. நம்பர் 3 வந்து மாநகரம். மாநகரம் அந்த அந்த கதை ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் வந்து ஒவ்வொன்றோட ஒவ்வொன்று கனெக்ட் ஆகி அதை கொண்டு வர்ற விஷயம் பிரமாதமாக இருந்தது. அது நல்லா இருக்கும். 4th வந்து மாஸ்டர். இந்த மாஸ்டர் வந்து முழுக்க முழுக்க விஜய் சேதுபதிக்கு டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த அந்த குடிகார ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து ஒரு வேக்கப் கால் வரும். அந்த 2 பேர் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு. அதுலேருந்து படம் வேற மாதிரி மாறும். ஸோ அந்த படம். அதுக்கப்புறம் லியோ. அவர் எடுத்ததுலேயே நான் மட்டமான படம் லியோ தான். லியோவோட ஒரு மட்டமான படம் எடுக்க முடியாதுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். பட் லியோவை மிஞ்சி ஒரு படம் எடுத்திருக்காரு, கூலி. ஸோ 5வது இடத்துல லியோ, 6வது இடத்துல கூலி. ஸோ இதுதான் என்னுடைய லிஸ்ட்டு. உங்கள் லிஸ்ட்டு என்ன? இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை இதில் மாறுபட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஆண்டு வெளிவந்த படம் வந்து தக் லைஃப். தக் லைஃப்பை பொறுத்தவரைய அது வந்து வணிக ரீதியாக யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தலை. ஆனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. ஏன்னா அது வந்து சேட்டலைட்டு டிஜிட்டல்லாம் பெரிய விலைக்கு விற்றதுனால தேட்ரிக்கலாக அது வந்து 100 கோடி தான் பண்ணிச்சு. அது வந்து கம்மியாக. ஏன்னா விக்ரம்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பொழுது இது வந்து அந்த அளவு இல்லை. ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடிக்கல, விமர்சகர்களுக்கும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே நான் இப்போ போகல. இந்த ஆண்டு வெளிவந்த பாடல்களில் பெஸ்ட் சாங்ஸ், பெஸ்ட் ஆல்பம், பெஸ்ட் சாங்ஸுங்கிறப்ப நான் நிறைய பேர் லிஸ்ட்டு போடுறாங்க, டாப் 10 போடுறாங்க. அதில் தக் லைஃபே இல்லை. தக் லைஃப் படத்தோட வணிக வெற்றியை காரணமாக வச்சு அதை வந்து மற்ற இடங்களில் புறக்கணிக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10-15 வருடங்களில் ஏஆர் ரஹ்மான் போட்டதிலே பெஸ்ட் ஆல்பம்னா தக் லைஃப் தான். இந்த வருஷத்துடைய பெஸ்ட் ஆல்பம் தக் லைஃப் தான். இந்த வருஷத்துடைய பெஸ்ட்டு சாங்கு அது வந்து விண்வெளி நாயகா, முத்தமழை, ஜிங்கிச்சா, அப்புறம் 5 வண்ண பூவே, ஓமாரா, இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாமே ஹிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆல்பத்தை திருப்பி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். தக் லைஃப் இஸ் த பெஸ்ட் மியூசிக்கல் ஆல்பம் ஆஃப் த இயர் 2025.